மாச கடைசியில சென்னைக்கு போறோம். அதாவது வடக்கு நம்பர் தான் நம்மள ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆனா நான் வடக்கு நம்பரே ஸ்கேம் பண்ண முதல் நம்ம ஆள் தான். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சு. வந்ததே சன்ரைஸுக்கு தான். அதை விட்டு 6 மணிக்கு நான் இங்க நல்ல வேலை டக்குன்னு கேட்டதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க. அழுத்து 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 வந்துரு 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 வந்துரு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். போறேன் சன்ரைஸை பார்க்குறேன் கைஸ். ஆமாம் அங்கே பாருங்க சன்ரைஸ் எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா இது முதல்ல சன்ரைஸை பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்ம 360 கேமரா போட்டு எடுத்துக்கிறது மற்றெல்லாம் முடிச்சிடும். பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே ஒரு ஆரஞ்சு ஷேடு. அப்பா லிட்ரலி அந்த ஒரு டீ குழம்புலேருந்து எந்திரிக்க மணிக்கு இருக்குது. இதுவே நல்லா இருக்கு நல்லா இருக்கு வியூ. பா பீச்சுக்கு மண்ணு சுளீர் சுளீர் நட்டி உழுகுது. 6.1 கிலோமீட்டர்ஸ் வேளாங்குச்சு. காரில் இருக்கிறவன் பிரிச்சுட்டு போயிட்டான். நான் இங்கே அடி மண்ணு எம்பிட்டு குமுதி கிடக்குது. ஒத்தடி ஒத்தி ஒக்கோ முக்கோ வண்டியவே ஒரு பக்கமாக தள்ளுது கைஸ். வண்டியவே லிட்ரலி ஒரு பக்கமாக தள்ளுது. ரொம்ப ஸ்பீடாக போகும்போது எதிர் விசையில் காற்று அதெல்லாம் டேமேஜ் ஆன வீடுங்க குடிசைங்கள். ரொம்ப ஸ்பீடாக போனேன்னா என்னை அப்படியே இந்த சைடில் இந்த சைடுக்கு தள்ளுது வண்டி. எந்த லெவலுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன் கைஸ். நான் இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். அந்த கைஸ் கடைசி பாயிண்ட்டுக்கு அதுக்கு ஒரு லைட் ஹவுஸு டெஸ்டினேஷன் வந்தாச்சுன்னு காமிக்குது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. வாவ் வாவ் வா அல்டி 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 கைஸ். லிட்டரலி ஒர்த் ட்ரிப். அவ்வளோதான். ஸ்லோ பண்ணனா மண்ணா இருக்குது. இப்படி இழுத்துட்டுறோம். அப்பாடி ஒக்கா ஒக்கா சொல்லி வாய முடியல. இதுக்கு இருங்க இதை ஓட்டணும்னா இவன் தான் சரியானவன் இந்த இடத்துல ரைடு ஆகுறதுக்கு. பொறுமை 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 சாமி பொறுமை. அக்கா ஏய் 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 யூசி யூசி ஏய் ஏய் யூசி யூசி. ஆனால் வண்டி மொத்தமாக கவுந்துருக்க முடியாது. கைஸ் ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா சன்ரைஸ் பின்னாடி சன்னு பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா பேட்டரியும் டவுன் ஆயிடுச்சா. அடுத்த பேட்டரி மாத்திரக்குள்ள கொஞ்சம் நல்ல சன் ஏறிச்சு. டைம் லாப்ஸ் போடலான்னு பார்த்தேன். டைம் லாப்ஸ் போட்டால் சுத்தமாக சரியில்லை. டைம் லாப்ஸு அது ரொம்ப நேரம் நெருக்கி 1 மணி நேரம் இருந்தால் தான் 1 நிமிஷத்துக்கு ஃபுட்டேஜ் வருது. ஒரு நல்ல ஃபுட்டேஜாக டைம் லாப்ஸில் எடுக்கணும்னா. ஸோ அதனால் டைம் லாப்ஸ் போடாமல் இப்போ அடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ட்ரோன் ஷாட்ஸை பார்ப்பீங்க.
கமெண்ட்டில் தெரிவிங்க ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலி வி ரீச் தனுஷ்கோடி. அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம அப்படியே ட்ரோன் ஷாட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரோன் ஷாட்டில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஃபைனலாக நம்ம ஃபாலோ அப் ஷாட்ஸ் போடுவேன் ட்ரோனில். அதையுமே அடுத்து இது பண்ணிவிட்டு அப்படியே டோட்டலாக மதுரைக்கு கிளம்ப வேண்டியதான். வந்ததுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்தோம். நம்ம நேரம் நல்லா இருந்திருக்கு இன்றைக்கி. நேற்று சமமலை, சன்ரைஸ் யாருனாலையும் பார்க்க முடியல விசாரித்ததில். இன்றைக்கி கொஞ்சம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு. இன்னொன்று என்ன நிறையா இது ஓமம் பண்ணுறாங்க, லைட்டு திதி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு கசன்ட்டாங்க. நமக்கு அது கொஞ்சம் எச்சராகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பிரதர்ஸ் அப்படியே இருந்தால் ஃபோட்டோ ஷூட்டில் இறங்கிட்டு இருக்காங்க. அப்படியே காமிக்கிறேன். ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டில் இறங்கியாச்சு எல்லாரும். எனக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒரு சரியான ஒல்ட்டு விட்டுருச்சு கைசானோ. சத்தியமாக சொல்கிறேன், நான் சும்மா இது பண்ணேன், ஓரளவுக்கு ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் மட்டும் பண்ணலைன்னா போட்டிருப்பேன் வண்டியை. இந்தா பாருங்க தினேஷ் வீடியோ. நான் உன்னைய கொல்ல போகிறேன், உன்னைய கொல்ல சொல்கிறேன். செம்மையா வந்திருக்கு. அதுதான் பாருங்க, இங்கே பாருங்க கைஸ் போட்டோவை. கொல்ல போறேன். எனக்கு அழுக வருது, எனக்கு அழுக வருது. ஏய் வெறியாக்காத. ஜாக்கெட் இந்த மாசம் கடைசியில் போய் வாங்கிடுவான். பாருங்க கைஸ், ஜாக்கெட் இல்லாதனால ரைடர் மாதிரி ஒரு ஃபீலே வர மாட்டேது. ஏதோ சும்மா டூர் வந்த மணிக்கு இந்த பேக்குக்கும் உங்களுக்கு தோற்றத்துக்கும் சரி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. அதுதான் வாங்குவோம். இந்த மாச கடைசியில் சென்னைக்கு போகிறோம், ஜாக்கெட் எடுக்கிறோம், ரைடிங் ஜாக்கெட்டை. நான் அப்படியே உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன். லெட்ஸ் சீ இந்த ட்ரோன் வியூ கைஸ். அன்னைக்கு இப்படிதான் பஸ்ல போயிட்டு இருக்கான். ஒரு வடக்கன் டீம் வந்து மாட்டிருச்சு. ரூட் கேட்க வந்துட்டேன் எப்படி ஆகலாம் போனோம் அப்படின்னு. இப்ப ஏதோ ஏஜென்ட் அப்படின்னா சொல்லி இவனே முதல்ல வந்து வண்டியை விட்டு இறங்கி டேரக்டா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வச்சுட்டு இவனும் அதோட அவங்க சேர்த்து சாப்பிட்டு பில்ல போய் வச்சுட்டு இங்க அளவு முகத்தை காமி வா இங்க போனுங்க அங்க போனுங்க அப்படின்ற மாதிரி வந்து கைட் எல்லாம் பண்ணிட்டு கைட் பண்றதுக்கு சார்ஜ் வந்து ஒரு 5000 2000 வாங்கிட்டு வந்துட்டா வீட்டுக்கு. வாங்கிட்டு வந்துட்டியா? சீரியஸா வாங்கிட்டான். எதிர்ச்சியா வடக்கங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டான். நம்ம தம்பி தான் இந்தா உட்காந்துக்காரு வாங்க. गाइस உங்களுக்கு வந்து ஏதாவது டூரிஸ்ட் சொல்லு, டூர் கைடு வேணும்னா அனுபவம் கான்டாக்ட் நம்பர் 9442444514 414. அவன் இப்பதான் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ பல வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா தம்பி எவ்வளவு உஷாரா இல்ல, தம்பி உஷாரா ஒரு வேலையை பார்த்து விட்டாப்ல.
வடக்கு நண்பர்களிடம், அதாவது வடக்கு நம்பர் தான் நம்மளை ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆனால் வடக்கு நம்பரே ஸ்கேம் பண்ண முதல் நம்மால் தான். அதாவது அவங்களாச்சும் இல்லை அவங்களாச்சும் யாரும் என்னன்னு தெரியாது. கார்டு மேலே உள்ள 16 நம்பரை சொல்லுங்க சார்னு ஃபோனில் தான் சொல்லுவான். இதே உங்கள் கார்டு மேலே இருக்கிற 16 நம்பரில் கூட போடுங்க சார் சொல்லிட்டு நம்ம தம்பி நேர்லயே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. ரைட்டு. ஐயோ, மறக்காம அப்படியே அந்த ட்ரோன் வீடியோலாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க கைஸ். நம்ம அப்படியே வண்டியை ஓட்டிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்படியே ரைட் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு நம்ம ட்ரோன் ஷாட்ல ரைடு பார்ப்போம், ஃபாலோ அப் ஷாட்ஸ் பார்ப்போம். நான் அப்படியே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக தனுஷ்கோடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஃபாலோ அப் ஷாட்ஸு, ட்ரோன் ஷாட்ஸு அண்ட் இது 360 வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்றதை கொஞ்சம் கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். ஓகே நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா இல்லை இதை கொஞ்சம் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், என்ன மாதிரி கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையுமே இது பண்ணுவோம். பை த வே, நான் நம்ம வண்டிக்கு பேர் வச்சுருக்கேன்னு சொன்னேன். நான் இன்னும் அதை தனுஷ்கோடியில் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் இதை வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் வச்சு இந்த கெடா மாடுக்கு பேர் சூட்டிடுவோம். இப்போ நம்ம பாம்பன் பாலத்துக்கு தான் போகிறோம். டைரெக்டாக பாம்பன் பாலத்துக்கு போயிட்டு அப்படியே இந்த கெடா மாட்டுக்கு பேர் வச்சுட்டு அவனோட பேரையும் சொல்லிட்டு இன்று முதல் நீ இதுவென்று அழைக்கப்படுவாய் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் போட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படியே பிளாகை. இப்போ நம்ம டேரெக்டாக எடுத்து பாம்பன் பாலத்தை சந்திப்போம் கைஸ். அங்கே தான் இவருக்கு பேர் வைக்க போகிறேன். ஓகே கைஸ், அப்படியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுடலாம். ஆக்சுவலாக எங்கேயாச்சும் நிப்பாட்டி போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எங்கேயும் நிப்பாட்ட முடியாது போல இருக்குது. ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த ஏரியாவில் ஃபுல்லாக. பச்சை பசேல் இருக்குது பாருங்க.
ஆஹா, ஐயோ என்னது தண்ணி இங்கேயோ அடிச்சிருக்கே, என்ன நினைச்சுன்னு தெரியலையே. ரோடு ஃபுல்லாக தண்ணி, என்னாச்சு? நல்லது. நீ அதில் எடுத்துக்கிறியா? சே, நல்ல வேலை கரெக்டான டைமிங்கை வந்தோன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் போகிறதுக்கும் டிக்கெட் வேற கிடைக்கல எனக்கு. பா, வந்ததுக்கு பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் போகிறத பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்தாச்சு. பார்க்க முடியுமான்னு டவுட்டில் தான் இருந்தேன், பட் ஓகே, ஒரு வழியாக பார்த்தாச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா ராமேஸ்வரம் வந்துட்டு? ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வரேன். எல்லாமே மோர் ஆஃப் அ டெக்கேட் கைஸ், மோர் ஆஃப் அ டெக்கேட். 2011-12 வந்தது, 11 or 12 சம்திங், ஐ திங்க் ஸோ வந்தேன். இட்ஸ் 2026, மோர் தென் அ டெக்கேட். சூப்பர். அதே மாதிரி நம்ம கெடா மாடுக்கு பேர் வச்சாச்சு. இன்னையிலேருந்து உன் பேர் எப்படி டிசைட் பண்ணேன்? யூ வில் பி கால்ட் அஸ் அயன்ஹைடு. அயன்ஹைடு டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஒரு பக்காவான சோல்ஜராக வருவான் தெரியுமா, இவருக்கு அயன்ஹைடு என்ற பேர் வச்சாச்சு. என்ன ரீசன் சொல்கிறேன், அதுக்கும் அயன்ஹைடு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிளாக், சில்வர், கிரே இருக்கும். அயன்ஹைடோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே இவன்ட்டையும் அதே தான் இருக்குது, பிளாக்கு, சில்வர், கிரே. இப்போ இன்கேஸ் நான் ப்ளூ எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வுட் ஹவ் நேம்ட் இட் ஆஸ் ஆப்டிமஸ் ப்ரைம். பட் நமக்கு பிடிச்ச கருப்பு கலர் எடுத்ததுனால ஐ நேம்ட் இட் ஆஸ் அயன்ஹைடு கைஸ். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் வர ஒன் ஆஃப் த ஹீரோ. அவன் உஷாராயிட்டான், நான் வண்டியில் போகிறேன் மினிபஸில் வரலேன்றான். பார்த்துக்கோங்க கைஸ், தம்பிக்கு இது மினிபஸ்ஸான். நல்ல இல்லை காரணம் சொல்கிறேன் கேளுங்க, நல்ல பேக் ரெஸ்ட்டு, இது சீட் கம்ஃபர்ட்டோடு இருக்கவா பையன் நல்லா தூங்கிட்டு வரேன். இன்னும் என்னன்னா உசுரை கை வச்சு சாமி 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 பொறுமை சாமி பொறுமை சாமின்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ, நம்ம சேஃபாக கொண்டு வந்தோம், அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. இன்னும் நீ உசுரை கையில் பிடிச்சிடு. இல்லை இல்லை விழுகாது விழுகாது, கிளிப்பு. அதனால் நல்லதுக்கு காலம் இல்லை கைஸ், நல்லதுக்கு காலம் இல்லை. ஓகே, டைம் டு கோ, லெட்ஸ் மூவ். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா தம்பி எங்கேயோ வெளில போகணுமா, ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். அதனால் கிளம்புவோம் ப்ரோ நாங்கள். ரைட், அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வியூவை பார்த்துட்டு அப்படியே பாம்பன் பாலத்தை விட்டு இறங்கி கிளம்பி போயிட்டே இருப்போம். போயிட்டு ஒரு டீ பிரேக், டீயை குடித்தோமா அப்படியே பரமக்குடிக்கு ஒரு ரைடு. ஆல் ரைடர்ஸ் அசம்பிள் கைஸ். சரி, ஓகே பாய். ஸ்லோலாம் ஆகலை, நான் அப்போ 90 வந்துட்டு இருந்தேன். 2 பஸ்ஸு ஏறவே முந்தைய விடலை என்னைய. பார்ப்போம், பாய்ப்பா. சரி, நான் அப்படியே மேலே ஏறி போய்க்கிறேன்.
சரி பைப்பா. என்னது என்னாச்சு? லூஸாக இருக்குன்றியா? அது நான் வீட்டில் போய் டைட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சரி பை. தேங்க்ஸ்ப்பா. பாய்ப்பா. ஃபைனலி மதுரைக்கு வந்தாச்சு கைஸ். ஒரு வழியாக பிளான் பண்ண மாணிக்கு என்னால் ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க முடியலைனாலும் ஏன்னா காற்று பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமான காற்று கைஸ். அது என்னென்னா நான் ட்ரோனை பறக்க விட்றேன், அது நான் ஒரு டேரக்ஷன் அழுத்துனா அது வேறு டேரக்ஷன் போகுது. ட்ரோனால் அந்த விண்டை ரெசிஸ்ட் பண்ண முடியலை. உதாரணம் சொல்லணும்னா இப்போ நான் ரைட் சைடு போகணுன்னு சொல்லிட்டு நான் ட்ரோனை இது பண்ணுறேன். ஆனால் ட்ரோனு லெஃப்ட்டுக்காக போகுது. ஏன்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அடிக்குது காற்று. காற்று பயங்கரம்ண்ணா உண்மைக்கு இன்றைக்கி சரியான காற்று. அதான் நான் அப்படியே என்னோடய இது ஜாய்ஸ்டிக்கை ரைட்டுக்கு நான் எவ்வளோ ஃபுல் பண்ணாலும் லைட்டாக நவுறுது, லைக் இன்ச்சு நவுறுது. ஆனால் லெஃப்ட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஓரளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ட்ரோன் வீடியோ. ப்ளஸ் ஃபாலோ அப் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்துச்சு. ஏன்னா நான் என்னென்னா கொஞ்சம் காற்றடிக்காத டைமில் ஃபாலோ ஷாட் போட்டுவிட்டேன். எல்லாமே கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க கைஸ். ஏன்னா எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் ஒன் லாஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். 360 ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்ற கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அதுமாதிரி இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நன்றி கைஸ். இவ்வளோ தூரம் லென்த்தாக பார்த்து சேனலுக்கு வாட்சவர் சேர்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். அப்போ தான் நம்ம போடுற மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். போடுற வீடியோஸ்லாம் நிறைய பேர் ஷேர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புது சப்போர்ட்டர்ஸ் கிடைச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண தோணும். அதே மாதிரி இந்த மந்த் எண்டு நம்ம இதுக்கு கிளம்புறோம், சென்னைக்கு போகிறோம். போயிட்டு கொஞ்சம் ரைடிங் ஜாக்கெட்டும் இன்னும் ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் என்ன பொருள் வாங்குகிறோம், என்ன ரைடிங் ஜாக்கெட் வாங்குகிறோன்றதை அந்த வீடியோவில் பார்ப்போம். பை த வே நமக்கு நம்மளோட பிளான்டு ரைடுமே நெருங்கிடுச்சு. நம்மளோட பிளான் ரைடுமே நெருங்கிடுச்சு சொல்லிட்டு ஆகஸ்ட் வந்துருச்சு நெருக்கி. இன்றைக்கி ஜூலை 11. டக்குன்னு கண்ண மூடி திறக்கக்குள்ள ஜூலை 31 பொசுக்குன்னு என்னடா பொசுக்குன்னு அண்ணனை திட்டிவிட்டு 2 மணிக்கு பொசுக்குன்னு முடிஞ்சு விட்ட அப்படின்னு இருக்கும். அப்புறம் அந்த ஆகஸ்ட்டு சொல்லவே வேணாம். அந்த 31 நாளும் கண்ணை திறக்கக்குள்ள ஓடி போயிடுவான். ஆகஸ்ட் மாதம் ஃபைனலி தி டேட் ஹேஸ் அரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மறக்காமல் வந்துட்டுருக்கோம். அண்ட் ரெட் ஷாட் விளாக்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லடாக் போகிறதுக்குள்ளே மினிமம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு வரணும். அதான் நம்மளோட கோல் மாதிரி பார்த்துட்ருக்கேன். நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா 204 இருக்குது.
So after this video, I don't know how many will you subscribe and support. But இன்னும் 2 months ஒரு மினிமம் ஒரு 400 வந்துச்சா நல்லா இருக்கும். இன்னும் 200 people வந்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம லடாக் வீடியோ போடுறதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் அதிகமாகும். இப்போ எனக்கு கொஞ்ச நாள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு அந்த மோட்டிவேஷனாக என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு உந்துகோலாக இருக்குது கைஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்பும் எனக்கு வந்து ஒரு லைக் ஸ்பார்க் மாதிரி க்ரியேட் பண்ணுது. ரைட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்போ எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், சில இதாக இது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஐ ஆம் டூயிங் ஆல் திஸ் ஸ்டஃப். ஸோ டூ சப்போர்ட் அண்ட் டூ ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் அவ்வளோதான், இந்த செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இதுக்கு மேலே. ஆனால் நான் வந்து இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Thank you all guys. Thank you all for your love and support. See you all on next video. Until then, bye bye from Dixon.